அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோட என்ன பண்ணணும்? தேடணுங்க. சரி, இப்போ அடுத்த ஒரு வேலை போவோமே. ஆண்டவரை நம்ம தேடும்போது எப்பெல்லாம் நம்ம தேடுதன்னா ஈஸியாக தெரியும். நம்ம சந்தோஷமா இருந்தால் என்ன பண்ணுவோம்? நல்லா ஆண்டவரை தேடுவோம். கஷ்டப்பட்டு ஆண்டவரை தேடுவோம். எதுக்காவது ஏதாவது ஒன்று ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட என்ன பண்றது? சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிப்போம். நல்லா உற்சாகமா இருப்போம். ஏதாவது ஒரு கஷ்டம் ரொம்ப பாடு வந்துச்சுன்னா உடனே ஆண்டவரை தேடுறோம். ஆனா அந்த கஷ்டம் கண்டினியூ ஆச்சுன்னா தான் அங்க பிரச்சனை இருக்குது. கஷ்டம் வந்தால் ஆண்டவரை தேடுவோம், விட மாட்டோம். ஆனா அந்த கஷ்டம் கொஞ்சம் நீடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, விரல் ஃபர்ஸ்ட் கட்டாச்சு, இயேசுவே ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் கழிச்சு விரல் ஃபுல்லா கட் ஆயிட்டு, இயேசுவே இயேசுவே. அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு கை ஆண்டவரே என்னது இது? ஒரு பக்கம் போச்சோ போ அப்பப்பா, இந்த ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டாருன்ட்டு. நான் சொல்றது புரியுதா? கஷ்டம் வந்த ஆண்டவரை தேடாம ஒன்றும் போக மாட்டோம். அது வசனத்தோடு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். எடுப்போமே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நம்ம இந்த வார்த்தை தியானிச்சோம்னா நமக்கு அது கொஞ்சம் நல்லா புரியும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். என்ன சொல்றாரு பவுல்? ஒரு அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை, இப்போ கறிக்கடைக்கு வெட்ட போகிற ஆட்டை போல என் வாழ்க்கை இருந்தாலும் நேரிட்டாலும், எதை மாதிரி? இதுக்கு மேல என்ன லைஃப் இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிட்டு போய் கசாப்பில் போய் வெட்ட போறோம். இதுக்கு மேல என்ன இருக்குது? ஆடு வளர்க்குறோம், நம்மளாம் பார்க்குறோம். ஆட்டு கடையிலலாம் பாருங்களேன். அன்னைக்கு நான் ஒரு வழியாக நடந்து ஒரு பொழுது அதை பார்த்தேன். 2 ஆடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படில பக்கத்தில் ஆட்டுக்கறியை வெட்டி ஆட்டு தலையை தூக்கி இப்படி டேபிளில் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆடு இப்போ யாரை பார்த்த மாதிரி இருக்குது? 2 ஆடை கட்டி போட்டிருக்கு பாரு. அந்த ஆடை பார்த்துட்டு இந்த தலை மட்டும் இப்படி இருக்குது. அந்த ஆடுங்க எப்படி நிற்குதுன்னு, அந்த 2 ஆடும் கத்தலை, ஒன்றும் பண்ணலை. அது அப்படியே எதை பார்த்துட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கறி சாப்பிடாம இருக்க முடியுமா? உண்மையாக அந்த காட்சி ரொம்ப ஒரு மாதிரியாக தாங்க இருந்துச்சு. இந்த ஆடுலாம் பாருங்களேன், பிள்ளை மாதிரி தானே வளருது எல்லா இடத்துலையும். சரி, ஓகே, அதை ரொம்ப தியானிச்சா யாரும் நீங்கள் ஆடுலாம் வெட்டாமல் போயிருவிய. ஆனால் அந்த ஆடு தலையை வெட்டி அது உடம்பு இங்கே கூறு கூறாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு, கத்த 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 கத்தன்ட்டு. அந்த 2 ஆடும் பார்த்துட்டு இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று உடச்சிக்கிட்டே. இப்படியே இந்த கயிறுனுடைய தொங்கல் வரல, கயிறு இப்படி கட்டியிருக்கு பாருங்களேன், கயிறு இப்படி கட்டியிருக்கு, அந்த கயிறு தொய்யவே இல்லை. கயிறு ஃபுல்லாக இழுத்துட்டு ஸ்டிப்பாக ஆடி இழுத்துட்டு நிற்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஆமாங்க, அந்த ஆடினுடைய கயிறு தொங்கலை, ஃபுல் டைட்டா இழுத்துக்கிட்டு அது அப்படி பின்னாடி நிக்குது. அப்பனா அடுத்தது யாரு தான்? நம்ம தான். அப்ப பைபிள்ல பவுல் சொல்றாரு, ஆடுகளை போல, அடிக்கப்படும் ஆடுகளை போல நாங்க இருக்கிறோம். அப்படி எங்களை இழுத்துட்டு போக நேரிட்டாலும், எங்களை கொல்றதுக்கு ஒப்பு கொடுத்தாலும், நாங்க அழிவதற்கு வாசல் திறந்தாலும், 36ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எனக்கு ஒரு உபத்திரவம் பாடு வந்தாலும் என கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நம்ம இன்னைக்கு கஷ்டம் வந்தோன்னு ஆண்டவரை தேடுறோம். நான் தேடலன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துச்சுன்னா, குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து பார்த்து நமக்கு என்ன நடக்குது? மனசு கஷ்டமாயிருது, வேதனை வேதனை வேதனை. அதை கணவனை குறித்து வேதனை, பிள்ளையை குறித்து வேதனை, இந்த வாலிப பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுது. என் பிள்ளை இப்படி பண்றானே, என் பையன் அப்படி பண்றானே, என் சொந்தக்காரங்க, என் கூட பிறந்த என் அக்கா தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்களே, அவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம கவலையை குறித்து வேதனைப்படுறோம். அடுத்தது வேதனையோ நெருக்கடியா? உனக்கு வாழ்க்கையில நெருக்கடினா என்ன? ஒரு பக்கம் வேதனை வந்துருச்சு. இப்போ பிள்ளையை குறித்து வேதனை வந்தாலே பெத்தவங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடிய மாட்டேங்குது. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தாலே வேதனை நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிறது. இப்ப அந்த வேதனையும் நமக்கு ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது இப்ப என்ன வருது? நெருக்கடி. ஒரு பக்கம் குடும்பத்துல வேதனை கவலை, இன்னொரு பக்கம் நெருக்கடி, பண நெருக்கடி வந்துருது.
வேலைக்கு போற இடத்துல நெருக்கடி, ஓனர் வந்து நம்மளை நெருக்கடி கொடுக்குறாங்க, மற்ற ஜனங்கள் வந்து நெருக்கடி. சாதா கவலையே இல்லாம வீட்டுல இருந்து புருஷர் வெளியே போறாரு, வேலை இடத்துல பெரிய டென்ஷன் ஆயிடுது, நெருக்கடி வந்துடுது. அதே நம்மளால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது அவங்களால. இப்போ பிரச்சனை, இப்போ வீட்டுக்காரர் வெளியே போகும்போது மனசு ஃபுல்லா வேதனையில போறாரு, வேலைக்கு போற இடத்துல நெருக்கடி வந்துடுது. இப்போ அந்த மண்டை எப்படி இருக்கும், அந்த இருதயம் எப்படி இருக்கும்? அப்போ வேதனையும் வருது, நெருக்கடியும் இருக்குது. அடுத்தது பட்டினியோ, ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் நெருக்கடி. இப்ப சாப்பிட்றதுக்கு இப்ப என்னமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. இப்படி ஒரு மனுஷன் வாழ்வானாப்பா? அவனுக்கு வாழத்தான் பிடிக்குமா? சாப்பாடு கூட இல்லை, பட்டினியான வாழ்க்கை. சரி, பட்டினியை கூட தாங்கிக்கிடலாம். அடுத்தது ஆடை இல்லாமையா, நிர்வாணமோ, போடுறதுக்கு இப்ப என்ன கூட இல்லை, ட்ரெஸ்ஸு கூட இல்லையா, ட்ரெஸ்ஸு கூட இல்லையா. இப்படிப்பட்ட அனுபவத்துல வாழ்வோ சாவோ, அவ்வளவுதான், மொத்தமா லைஃப் கடைசி வந்தாச்சு. இந்த டைம் வந்தாலும் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் மீது நான் வச்சிருக்கிற அன்பை விட்டு எவன் என்ன பிரிக்க முடியும்? கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனை வந்தும் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டு நான் பிரிஞ்சே போக மாட்டேன், எதுவும் என்ன பிரிக்காதுன்னு சொல்லி பவுல் என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். நம்ம சொல்லுவோமா? நம்ம என்ன தியானிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை தேடுறது. அப்ப நம்ம இத்தனை நாள் எப்படி தேடிக்கிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம பிரசங்கத்துல கேட்கிறோம், இது என்ன தேடுதல்? அப்பன்னா இது என்ன தேடுதல்? ஆண்டவர் எப்படி தேடுறாங்க? இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேடுறாங்க. கஷ்டத்துக்குள்ளேயும் பாடுக்குள்ளேயும் பசியில் ஆண்டவரை தேடுறது. அப்ப சோத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிற பசியில் ஆசையா இருக்கு சாப்பிடணும்ட்டு, எனக்கு சாப்பிடணும் ஆசையா இருக்குது, எனக்கு இவ்வளோண்டு சோறு கொடுத்தா கூட ஆசையாயிரும், இவ்வளோண்டு 2 இட்லி தின்னு ஆசையா இருக்குப்பா, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட ஆசையா இருக்குது, ஆனா சாப்பிட முடியல, சாப்பிட முடியல. பட்டினி, பட்டினி. கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா கூட என்னத்தையாவது வாங்கிட்டு கொண்டு வந்து நான் சாப்பாடு செஞ்சு சமைச்சிருவேனே, கையில ஒரு துட்டு கிடையாது, பட்டினி. அந்த நிலைமையில கூட ஆண்டவர் மீது உங்களால் அன்பு கூர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்க முடியுமா? பாட்டு பாட முடியுமா? ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? போட ட்ரெஸ் இல்ல. என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்னா, இந்த நிலைமையில என்னை தேடுறியான்னு தான் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இது வரைக்கும் நம்ம தேடின தேடுதலாம் எப்படி? சின்ன பிரச்சனை வந்தோன்னு ஆண்டவரை தேடுறோம், அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகி 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 பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நெருக்கம் நெருக்கம், பாடு பாடுன்னும் போது ஒரு கட்டம் வரும் பொழுது, வாடா இயேசுவும் அவரும் இவரும், அவரை தேடி தேடி வந்த எனக்கு என்ன செஞ்சாரு? அவர் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க, அவர் தேடி தேடி வந்த எனக்கு என்ன பண்ணினாரு? பைபிள்ல எழுதலையா? அதெல்லாம் பைபிள்ல என்ன எழுதி? எல்லாமே எழுதி இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துறாங்க, தேடுறாங்க. இருதயமா என்னை விட்டு எங்க இருக்குது? நல்ல காடையா கொண்டு கொடுத்த அந்த ஜனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? கொஞ்சம் காடையை தூக்கிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் தூக்கணும், அடுத்த நேரம் இந்த ஜனம் என்ன பண்ணிருது? முறுமுறுக்குது. இந்த ஜனம் என்ன பண்ணுது? முறுமுறுக்குது. அல்லேலூயா. நீ ஏசப்பா உங்களை தேடுறதுக்கு உங்க பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஏசப்பாவை தேடி ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்க பாஸ்டர் உங்களுக்கு சொல்லணுமா? நீங்களே உங்களை மார்க் போட்டுக்கிடுங்க, நீங்களே உங்களை கேட்டுக்கிடுங்க. ஏசப்பாவை தேடி 10 மணிக்கு ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாரா கத்துக் கொடுக்கணுமா? கண்கள் இல்லாதவனுக்கு தானே வழிகாட்டணும், காதுகள் இல்லாதவனுக்கு தானே கைப்பிடித்து அழைச்சிட்டு வரணும். எத்தனை சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் பாஸ்டர், எனக்கு எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார் பாஸ்டர், 2021 ஆகியும் நான் இன்னும் ஆண்டவரை தேடி வரணும், எனக்கு யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி 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 பேசி பேசித்தான் வரணும்னா நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோங்க. நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போய் இருக்கிறோம், நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணினார்னா சும்மா பண்ணல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணினார்னா அந்த ஜனம் ஆண்டவரை விசுவாசிச்சுச்சு. 2வது அந்த ஜனம் தலை குனிந்து தொழுது கொண்டுச்சு. இன்னைக்கு நம்ம தொழுது கொள்ளுகிறோமா?
அல்லேலூயா. இனி உன் பிள்ளைக்கு இந்த பிரேயர்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற வாலிப தம்பி, இனி உன்னை உங்க அம்மா வந்து பைபிள் படிச்சியாடான்னு கேட்டுத்தான் நீ பைபிள் படிப்பன்னா நீ ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிற. என் அன்பு சகோதரி, உன் கணவனை பார்த்து என்னங்க பைபிள் படிச்சீங்களா, எங்க ஜெபம் பண்ணுங்க, வாங்க ஃபேமிலி பிரேயருக்கு வாங்கங்கன்னு சொல்லித்தான் உன் கணவன் வருவார் என்று சொன்னால் உன் கணவன் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறார். உன் குடும்ப கர்த்தரை தேடுவதற்கு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்னங்க 10 மணிக்கு ஆராதனைங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உன் கணவனோட போராடி சண்டையிட்டு மனஸ்தாபப்பட்டு தான் அந்த பைக்லயோ கார்லயோ நீ புறப்பட்டு வரணும்னா இன்னும் உன் குடும்பம் ஆயத்தமாகவில்லை. உன் குடும்பத்துல யாரோ விலகி போய் இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போய் இருக்கிறாங்க. அதனாலதான் தேடுதல் வர மாட்டேங்குது. இன்னைக்கு சர்ச்சு இன்னைக்கு ஆராதனை, 10 மணிக்கு ஆராதனை, கிளம்பு 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 கிளம்பு, துரிதமாய் ஆத்துமாவிலிருந்து தேடுற பிள்ளைக்கு அது எவனும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. கண்ணு முழிச்சவனே டபார்னு எந்திரிப்பான். இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு ஆண்டவரை நம்ம தேடணும். ஒரு சர்ச்சு டே மட்டும் கிடையாது, மற்ற நாளும் தான் சொல்றேன். எஸ், ஆண்டவரை தேடுறது உள்ளத்திலிருந்து வரணும், ஆத்துமாவில இருந்து வரணும். எல்லாருக்கும் சோர்வு வரும். ஆனா வாழ்க்கையே சோர்வா இருக்குதுன்னா, எலியாவுக்கு ஒரு முறை சூரிய செடி வந்துச்சா இல்ல வாரம் வந்துச்சா? யோனா ஒரு முறை தானே போய் படுத்தாரு கீழ்த்தட்டுல. நம்மெல்லாம் வாரம் பிறந்த தட்டுல போய் படுத்துறதுமே. எலியாவுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை தான் சூரிய செடி. அதையே நம்ம பெருசா பார்க்கிறோம். நமக்கு எத்தனை சூரிய செடியா, ஒண்ணுன்னா போய் படுத்து கொடுத்தோம், ஒண்ணுன்னா தாங்காது, பரலோகம் போகாது, பாதி எடறிடுவோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இப்போ இயேசு கிறிஸ்துடைய கடைசி தருணம் வந்துருச்சு. கெத்செமனே தோட்டத்துல இயேசு சீஷரை அழைத்து கொண்டு போகிறாரு. அப்படி போகிற நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து 38ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அவர்களை தனியே விட்டுட்டு ஆடு வருதுமா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இங்க விழித்திருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரி நேரம் வேற, தெளிவா சொல்றாரு, விழித்திருங்கள். கவனிங்க, அது அவன் பார்த்துப்பான். விழிச்சிருங்க, ராத்திரி நேரம் விழிச்சிருங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? தூங்காதீங்க யாரும் அப்படின்னு போறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? 40வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரும் தூங்காதீங்க, விழிச்சுக்கிடுங்கன்னு, முழிச்சே இருங்கன்றாரு. 40வது வசனத்தை பார்க்கிறாரு, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, என்னோடு 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்க கூடாதா? என்ன நீங்க தேடக்கூடாதா? ஆண்டவர் ஆராதிக்க கூடாதா? இப்ப நல்லா பாருங்க, இப்ப இயேசு கூட இருக்கிறாருங்க, சீஷர் கூட இருக்கிறாங்க. இவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க? இப்ப இயேசப்பா நமக்கு கடவுளா நமக்கு இருக்கிறாரு, நம்மள அவரை பார்க்கறது இல்ல, ஜெபம் தான் அவர்கிட்ட நம்ம தொடர்பு. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம். இங்க கவனிங்க, இப்ப இயேசு அக்கறையில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க? அந்த தானே இருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதை யோசிச்சு பாருங்க. இயேசு இந்த தான் உட்காந்து அந்த மரத்துக்கடியில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்பதான் அவர் என்கிட்ட வந்து பேசிட்டு வர போயிருக்கிறாரு, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கடான்ட்டு. இப்ப இவங்க ஜெபம் பண்ணணும்னா, ஜெபம்னா என்னது? ஆண்டவரோட பேசுறது. அந்த தான் சொல்லிட்டு பேசுறா. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் பக்கத்துல போயிட்டு, ஆண்டவரே 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 ஆண்டவரே, அவர் என்ன பண்ணிருப்பாரு? உங்களை அங்கிருந்து தான்டா சொல்ல சொன்னேன். அப்போ ஜெபம் என்றது பேசுவது. இப்போ அதை நான் புரிய வைக்கிறேன். இயேசு இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சீசனை பார்த்து சொல்லிட்டு போறாரு, ஜெபம் முக்கியம் பத்தியலா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்றாரு யார்கிட்ட? சீஷர்கிட்ட. இப்ப இயேசு எங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்க? அப்ப சீஷர் தேவனோட பேசி ஆகணும். இப்ப இயேசு ஜெபம் பண்ண, அப்ப யாரோட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? பிதாவோட பேசிட்டு இருக்கிறார். அப்ப ஜெபம் என்பது தேவனோட பேசுவது. ஜெபம் என்பது என்னது? அப்ப ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடுகிறது என்னன்னா, வெறும் சர்ச்சில தேடுறதோ,
வெறும் ஒவ்வொரு ஆராதனையில தேடுவது மாத்திரமல்ல, எல்லா நேரமும் நம்ம யாரோட பேசிக்கிட்டு யாரோட அந்த லிங்க்ல இருந்துட்டே இருக்கணும். வெறும் முட்டி போட்டு ஆண்டவரோட ஜெபம் பண்ணிட்டு முடிச்சதோட ஆண்டவர்கிட்ட பேசாம போயிடலாமா? கிடையாது. உன் உலக வேலையில இருந்துகிட்டு கூட உன் உள்ளத்துல இருந்து யாரோட பேசிக்கிட்டே இருக்கணும். முட்டி போட்டாதான் ஜெபம் என்பது அல்ல. ஆராதனையில் கூத்த ஜெபிச்சா மட்டும் ஜெபம், மற்ற எல்லா நேரமும் ஜெபம் என்பதில் தேவனோட பேசுவது தாங்க. உட்காந்துக்கிட்டு சோஃபால சாஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேசு. பைபிள் என்ன சொல்லுது? இரவும் பகலும் உன் தேவனாகிய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் எப்பவும் பைபிளை தூக்கிட்டு அலைய முடியுமா? கொத்தனாருக்கு கையால் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், ராமம்மா பைபிளை தூக்கிட்டு தியானி பண்றேன்னு சொன்னா கொத்தனார் வேலையை விட்டு போமான்றான். புரியுதா நான் சொல்றது? நம்ம பிரதர் எலக்ட்ரிஷியன் வேலையை பார்க்கும்போது பைபிள் படிச்சுட்டே லைட்டை மாத்திட்டு இருந்தாருன்னா அவன் வீட்டில் போய் லைட்டை மாத்து பைபிள் வச்சுக்கிட்டு. அப்ப என்னது? வசனத்தை ஆண்டவர் உங்க கூட என்ன பேசினாரோ அதை உன் இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை உன் வேலை பார்த்துக்கிட்டே உன் வேலை எந்த பைக்ல வந்து அங்க வந்து இங்க வந்து அந்த இருதயத்துல நீ யாரோட பேசிக்கிட்டே இருக்கணும். தொடர்பு. உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதன் ஸ்பர்ஜன் என்கிறவர் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறையாவது ஏசப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணி பேசிடணும். 24 மணி நேரத்தில் எப்படியாமா? தூங்குற நேரம் நமக்கு தெரியாது, முழிச்சிருக்கிற நேரம் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறையாவது அவன் என்ன பண்ணிடணும்? ஸ்தோத்திரம் சொல்லிடணும். அப்ப ஆண்டவரோட பேசுறது என்னது? இப்போ ஜெபம். ஆண்டவர் சொல்லிட்டார் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கடா விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போயிட்டாரு. சரிங்களா? இப்போ இதற்கு முன்பதாக என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய பந்தியில 12 பேரை உட்கார வச்சு அப்பம் விட்டு எல்லாரும் காலை கழுவி திராட்சரசம் கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறார். என்ன பேசினாருன்னு பைபிள் சொல்லுது. 26 அதிகாரம் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். 21வது வசனம், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவர் சொல்ற, இப்ப நடக்க போறதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஏன்னா புரியும், ஏன்னா ஏசப்பா அன்னைக்கு வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா சொல்ல, உங்களை இருக்கிறவன் தான் ஒருத்தன் என்ன பண்ண கோல் முட்டி என்ன பண்ண போறான்? காட்டி கொடுக்க போறான். உடனே அப்ப என்ன நடந்துச்சு? 22வது வசனம், அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து. இப்ப அந்த 12 பேர் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? துக்கம், கவலை வந்து, ஐயோ எங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் காட்டி கொடுக்க போறானா? துக்கப்பட்டாங்க. இந்த துக்கம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். எங்க? யோவான் எடுங்க. யோவான் 13 இன்னும் விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கும். சீக்கிரம் வாங்க பார்ப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல பார்ப்போமா? அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு பயப்பட்டு, ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறவன தானே காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார். இப்ப 12 பேர் பாருங்க, என்ன பாருங்க பார்ப்போம். எல்லாரும் 12 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறான். இல்லை நீயாடா, இல்லை நீயாடா, எவன் 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 காட்டி கொடுக்க போறான்னு தெரியல. ஏசப்பா கூட 3.5 வருஷம் ஒன்னா உட்காந்து அப்பன் சாப்பிட்டுட்டு ஒன்னா யோர்தான்ல போய் குளிச்சு எந்திரிச்சு வந்துவிட்டு மலைக்கு போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு இப்ப காட்டி கொடுக்க போறோமா? எந்த களவாணி பையன்டா அதுன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றானுங்க? 12 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார் யாரு? அதுல எவனையும் கண்டுபிடிக்க முடியல, யாரு கண்டுபிடிக்க முடியல. இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டா, நானா ஆண்டவர் அவனே கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க? நானா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நானா நானான்னு கேட்கிறான். அதுல என்ன நடக்குது? 23வது வசனத்துல, அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறாரோ என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டி, அப்ப அங்க என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன், சைகை காட்டி, அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். ஜீஷமா மேல வா, மாட்டக்குன்னு வா, ஓடியா மேல வா. இப்ப இங்க எல்லாம் நல்லா கவனமா பாருங்க. சூப்பரா ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் கண்களை திறப்பாராக. இப்போ ஆமா ஏசப்பா இருக்கிறார், 12 பேர் சுத்தி இருக்கிறான். அதுல ஒருத்தன் எங்க சாஞ்சிருக்கிறான்? மார்பில சாஞ்சிருக்கிறாங்க. அவருடைய பெயர் யோவான். எதிர்த்தாப்புல சீமோன் உட்கார்ந்து கண்ணை கட்டுறாரு. யோவான் அது யாருன்னு கேளு. அப்போ மார்பில சாஞ்சிக்கிட்டே கொஞ்சம் அப்புல தலையை தூக்கிட்டு, என்ன பாரு மக்களே, தூக்கிட்டு இவன் கேட்கிறான், ஒரு மனைவி மாறிங்க கேட்கிறான், ஆண்டவர் அது யாரு ஆண்டவரே, அது யாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோவான் கேட்கிறாருங்க. இவ்வளவும் நடந்திருக்குது. ஓ மக்களே, இவ்வளவும் அந்த சாப்பாட்டு அறைக்குள்ள அப்பத்தை சாப்பிடுகிற தருணத்துல நடந்திருக்குது.
அப்ப நம்ம மத்தேயுல பார்த்தா அவங்க மிகுந்த துக்கம் அடைஞ்சாங்க. அப்ப அங்க என்னென்ன நடந்துச்சுன்றது யோவான்ல வெளிப்படுத்துது. இவ்வளவு நடந்துட்டு தான் கெத்செமனே தோட்டத்துல போய் என்ன பண்றாங்க, ஐயா துக்கம் அடைஞ்சிய ஐயா, உனக்கு துக்கம் வந்துச்சு நீ சொன்னியே. அவங்க மிகுந்த துக்கம் அடைஞ்சாங்க. இப்ப மார்புல சாஞ்சிக்கிட்டுலாம் கேட்டியப்பா, அது யார் ஆண்டவர்ன்ட்டு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்ட நீ, இப்ப என்ன பண்ணிட்ட, தூங்குறியே, இப்ப நீ தூங்கிட்டு இருக்கிறியே. அப்போ உனக்குள்ள இருதயம் இல்ல. யாரை தேடுற இருதயம் இல்ல, ஆண்டவரை தேடுற இருதயம் இல்லப்பா. ஆண்டவர் திருப்பி வந்து சொல்றாரு மத்தேயுல பாருங்க, அந்த வசனத்துல 26ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல, இரண்டாம் தரம் போய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. 43ஆம் வசனம் சொல்லுது, அவங்க கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்துச்சு. 44 மூன்றாம் தரம் அவர் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். 45வது வசனத்துல வரும் பொழுது, இனி நித்திரை பண்ணி இலை பாருங்கள். டைம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன பண்ணுங்க, நித்திரை பண்ணி தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுட்டாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை கவனிங்க. அப்பா அந்த சீசலுக்கு எங்கேயாச்சும் ஆண்டவருடைய அன்பு புரிஞ்சுச்சா, புரிஞ்சுதா? அப்ப மார்பல சாஞ்சி பிரயோஜனம் எதுக்கு? ஆண்டவர் நானா நானான்னு கேட்டு எதுக்கு? அப்ப அது எல்லாமே வேஸ்ட். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை இவ்வளவு தூரம் கேட்டுட்டு நீ வசனத்தை எடுத்து படிக்காம நீ ஒரு பொழுதை நீ தாண்டி போவன்னா, ஒரு நாளை நீ வசனம் வாசிக்காம அந்த வார்த்தை என்ன சொல்லி இருக்குன்றது நீ தாகத்தோட கேட்காம உன் முழங்காலை முடக்கி நீ ஜெபம் பண்ணாம நீ ஒரு நாளை நீ கழிப்பன்னு சொன்னா, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். யாருக்காவது இந்த வார்த்தை மனசை உடைக்குதா? யாருக்காவது இருதயம் உடையுதா? அல்லேலூயா. சீஷர்கள் வாழ்ந்து ஆண்டவரோட இருந்து என்னத்துக்குங்க, கடைசி நேரத்தில் எல்லாம் தூங்கி வலிஞ்சி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகி கர்த்தரை முழு இருதயத்தோட தேடணுங்க, முழு இருதயத்தோட தேடணும். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு நாள் கூட நீங்க ஆப்சென்ட் ஆகக்கூடாது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு நாள் கூட நீங்க ஆப்சென்ட் ஆகக்கூடாது. திங்கக்கிழமையா ஆண்டவர் சமூகத்துல 2 மணி நேரம் நான் ஜெபிச்சேன். திங்கக்கிழமை நான் ஆண்டவர் சமூகத்துல இத்தனை அதிகாரம் நான் வாசித்து தியானித்தேன். செவ்வாய்க்கிழமை நான் 2 மணி நேரம் ஜெபிச்சேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஜெபம் ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்கணும். குறைஞ்சது ஒரு 4 அதிகாரமாவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணிருக்கணும், அவங்க படிச்சிருக்கணும், ஆண்டவரை தேடி இருக்கணும். ஆனா நம்ம அதை செய்யறோமா? செய்யல. அப்பன்னா நமக்கு என்ன, இன்னும் பிரசங்கம் பெருசா போய்கிட்டே தான் இருக்குது, முடியல இன்னும். ஏன் நம்ம ஆண்டவர் அப்படி தேட மாட்டிக்கிறோம்? அதை வேணா ஆண்டவர் சித்தமானால் அவர் அனுமதித்தால் அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். என்ன எதுனால இவ்வளவு பிரசங்கம்? ஏன்னா நமக்கு ஒரு கொஸ்டினோட முடிக்கணும்ல. ஐயா இவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம் ஐயா. நீங்க சிலர்லாம் நினைக்கிறீங்க நம்ம பாஸ்டர் நல்லா தான் சொல்லி கொடுக்கிறார். புரியுதா இல்லையா? நம்ம பாஸ்டர் நமக்கு நல்லா தான் பிரசங்கத்துல சொல்லி கொடுக்கிறார். அப்படி இருந்தும் ஏன் இந்த பாலா போன மண்டைக்கு, இந்த பாலா போன இருதயத்துக்கு உணரே வரமாட்டேங்குது? உங்களுக்குள்ள நினைக்கிறத நான் சில நேரம் வெளியே சொல்ல வேண்டியதா இருக்கு. பாஸ்டர் சொல்லி கொடுக்க தான் செய்யறாரு, நாம அப்படி ஆண்டவரை தேடி இப்படி தேடு. ஆனால் ஏன் நமக்கு அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது? அதை ஆண்டவருக்கு அனுமதிச்சா அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டது என்னது? ஆண்டவர் முழு இருதயத்தோட என்ன பண்ணணும், நம்ம தேடணுங்க, தேடணும்.